வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது அக்டோபர் 11 புரட்டாசி 25. இன்றைய நாளில் வானிலை அமைவு: இரண்டாம் சுற்று பருவமழையின் தொடர் நிகழ்வுகள் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரம், முதற்கட்ட பருவமழையினுடைய துவக்கம், இன்றைய வானிலை அமைவின்படியான அதனுடைய தீவிரம் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. அரபிக்கடலில், வடக்கு அரபிக்கடலில் தொடர்ந்து நீடித்து வருகிறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. முந்தைய புயல் நிகழ்வினுடைய எச்சம். அடுத்த கட்டமாக வங்கக்கடலில், வடக்கு வங்கக்கடலில் குறைவழுத்த நிலை இருக்கிறது. மத்திய வங்கக்கடல், மேற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் வரை இந்த குறைவழுத்த நிலை தொடர்கிறது. மேலும் லட்சத்தீவுகளை ஒட்டி குறைவழுத்த நிலை ஏற்பட தொடங்கி இருக்கிறது. இது அடுத்த நிலையில் இது மெல்ல மெல்ல ஒரு மேலடுக்கு சுழற்சியாக, மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் தமிழகத்தில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவை கடந்த 2 தினங்களாக ஏற்படுத்தி வருகின்ற வடமேற்கு திசையில் உயர் அழுத்தம் வலுவடைகிறது. கேரளம் மற்றும் தெற்கு கர்நாடக பகுதியை ஒட்டியும் சில நேரங்களில் அது வடக்கு உள் மாவட்டங்கள் நோக்கியும் நகர்ந்து இந்த வலுவான மழைப்பொழிவை உள் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில், வடக்கு உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தி வருகிறது. இன்றைய நிலையிலும் இந்த மழைப்பொழிவானது சற்று வலுவுடனே தொடர இருக்கிறது. நமது முந்தைய விளக்கங்களை தெரிவித்தபடி இரண்டாம் சுற்று 13, 14ஆம் தேதி வரை பருவக்காற்று திருப்பத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நிலையில் 14ஆம் தேதி வரை இந்த சுற்று தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும். வலுவுடனே இது 14ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்தெந்த மாவட்டங்களில் இது இன்றைய நிலையில் தீவிரத்துடன் காணப்படும் என பார்க்கும்போது, தெற்கு உள் மாவட்டங்களில் இருந்து மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள், விருதுநகர், தேனி இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் சற்று வலுவுடன் காணப்படலாம். அதே போல குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்கள் சார்ந்த உள்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவாகவும், பெரும்பாலும் ஆங்காங்கே ஏற்படும் மிதமான மழைப்பொழிவு வாய்ப்புகளாக இந்த வாய்ப்புகள் அமையக்கூடும். கடலோர பகுதிகளை பொறுத்தவரை இம்மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள், அதாவது தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளை பொறுத்தவரை சற்று வாய்ப்புகள் குறைவு. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய நிலையில் ஏற்படலாம். அதே போல சிவகங்கை மாவட்டத்தினுடைய மேற்கு மத்திய பகுதிகளிலும் வாய்ப்புகள் இருக்கின்றன, மழைக்கான வாய்ப்புகள். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மத்திய மேற்கு பகுதிகள், இங்கெல்லாம் கூட வலுவான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே ஏற்படலாம். இது கிழக்கு நோக்கி நகர்வதில் காற்றினுடைய நகர்வுகள் சாதகமாக இல்லை. இந்த வெப்பச்சலன மழைப்பொழிவை பொறுத்தவரை கிழக்கில் இருந்து தொடங்கி மேற்கு நோக்கி நகரக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமைகிறது. அதே போல மத்திய மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி, கரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், சேலம், நாமக்கல் இம்மாவட்டங்கள் சார்ந்தும் பரவலான மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கோவை மற்றும் நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பரவலான மழைப்பொழிவிற்கு இன்று வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு மாவட்டங்களிலும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக மாவட்டங்களில் இன்றைய நிலையில் பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி வரை ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்திய நிலையில் பரவலான
சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனுடைய நீட்சி தருமபுரி கிருஷ்ணகிரி வரை பரவலாகும். இந்த நிலையில் மழைக்கான வாய்ப்புகள் வலுவடையும். அதே போல வேலூர் திருப்பத்தூர் வரை இந்த மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகள், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் கூட ஆங்காங்கே விபச்சரண இடிமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திருவாரூர் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில், அதாவது கடலோர பகுதிகளை தவிர்த்த தெற்கு கடலோர பகுதிகளை தவிர்த்த மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் அதே நிலை. வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே ஏற்படலாம், ஓரிரு இடங்களில் ஏற்படலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில், கடலோரம் தவிர்த்த மற்ற இதர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் சற்று வலுவடையும். கடல் காற்று உள்நுழைய குளிர்காற்றினுடைய நகர்வுகள் உள்பகுதிகளையே குவிதலாகக்கூடிய நிலை தொடர்வதால் கடலோர பகுதிகளுக்கு இந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகள் சற்று குறைந்தே இருக்கும். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர், இதேபோல பாண்டிச்சேரி பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு வரை கடலோர பகுதிகளில் சற்று வாய்ப்புகள் குறைந்திருக்கும். உள்பகுதிகளில் சற்று மழை வாய்ப்புகள் வலுவுடன் ஏற்படலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளிலையும், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், மத்திய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். இது இன்றைய நிலையிலான மழை வாய்ப்புகளாக இருக்கலாம். நாளைய நிலையிலும் இதே நிலையில் தொடரக்கூடும். சற்று கடலோர பகுதிகளுக்கு இந்த உயரழுத்த நகர்வு சற்று தெற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படின் கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் நாளைய நிலையில் ஏற்படலாம். இது நாளை நாம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. 12, 13, 14ஆம் தேதி வரை இந்த இரண்டாம் சுற்று அல்லது இறுதி சுற்று முன்பருவ மழை மற்றும் தென்மேற்கு பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய இறுதி சுற்று. ஏன்னா 15ஆம் தேதி முதல் காற்றினுடைய திருப்பம் படிப்படியாக ஒரு 48 மணி நேரங்களில் மேற்கு காற்று விலக்கம், வடமேற்கில் இருந்து காற்றினுடைய விலக்கம், படிப்படி வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து காற்றினுடைய நகர்வுகள் தொடங்கும். ஒரு 48 மணி நேரங்களில் 15ஆம் தேதி தொடங்கி ஒரு 48 மணி நேரங்களில் வடகிழக்கிலிருந்து முழுமையாக காற்றானது திரும்பிவிட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மேகமூட்டங்கள் ஏற்பட்டு தூறல், சாரல் என உறுதியாக நாம் முன்னோட்ட விளக்கத்தில் 6/9/2025 அன்று நாம் வெளியிட்ட முன்னோட்ட விளக்கத்தில் தெரிவித்தபடி வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி துவங்குகிறது என்பதை நாம் நமது விளக்கத்தின் வாயிலாக உறுதிப்படுத்தலாம். இந்திய வானிலை ஆய்வு மையமும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது தற்போதைய நிலையில். எனவே முதற்கட்ட பருவமழை அக்டோபர் 16 தொடங்குகிறது, 15 திரும்புகிறது. பருவக்காற்று மெல்ல திரும்புகிறது. 48 மணி நேரங்களில் முதற்கட்ட மழைப்பொழிவு தொடங்குகிறது. இது தூறல் சாரலாக கடலோர மாவட்டங்களிலும் மேற்கு மத்திய மாவட்டங்களில் சற்று கூடுதல் மழைப்பொழிவு வாய்ப்புகளும், அதே போல தென் கடைகோடி மாவட்டங்களிலும் சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகளும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சீரான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும், வடக்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளும் முதற்கட்ட நிகழ்வில் 16, 17 இந்த தேதிகளில் ஏற்படலாம். 18ஆம் தேதி நாம் முன்னோட்ட விளக்கத்தில் அக்டோபர் 18 இருந்து 22 என்று எதிர்பார்த்திருப்போம். அந்த நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழக கடலோர மாவட்டங்கள் ஒட்டி நகர்ந்து இது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வரை நகர்ந்து வலுவிழக்கும் என்பதை நாம் 6/9/2025 அன்று வெளியிட்ட முன்னோட்ட விளக்கத்திலே குறிப்பிட்டிருப்போம். கிட்டத்தட்ட அதே நிலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடும். அந்த நிகழ்வானது முதற்கட்ட தீவிர முதல் சுற்று பருவமழையை துவக்கப் போகிறது. எனவே அக்டோபர் 18 முதல் வலுவான வடகிழக்கு பருவமழை துவங்கிவிடும்.
அநேக தமிழக மாவட்டங்களில், கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது அநேக மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் முதல் சுற்றில் இருக்கிறது. முதல் சுற்றினுடைய நீடிப்போ கிட்டத்தட்ட ஒரு தொடர் மழையாக அக்டோபர் 18 தொடங்குகிற கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டம் ஆங்காங்கே தொடங்குகின்ற மழைப்பொழிவானது ஒரு தொடர் மழையாக அக்டோபர் 25 அல்லது 26 வரை தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடும். எனவே 18 முதல் 26 வரை தொடர்ச்சியான வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை விவசாயிகள் மனதில் கொண்டு அறுவடை விவசாயிகள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள உரிய ஏற்பாடுகளை செய்து கொள்வது நலம். தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.